அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு நடந்த முதற்கட்ட கலந்தாய்வு நேரடியாக நடைபெற்றது. சரிங்களா? அந்த முதற்கட்ட கலந்தாய்வுல எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு மதிப்பெண்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு மதிப்பெண்களுக்கு பிடிஎஸ் முடிஞ்சிருக்கு, நம்ம ஏற்கனவே உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு அப்ராக்சிமேட்டா இவ்வளோ வரும் கட்டப் வரும் எக்ஸ்பெக்டட் கட்டப் வெளியிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி இருந்ததா அல்லது நாம எதிர்பார்த்ததை விட குறைஞ்சதா அப்படின்றதையும் நம்ம தெளிவா இந்த காணொலியில பார்க்க இருக்கின்றோம். ஆனா இது தவிர நம்ம இதுக்கு முன்னாடி சரியா நம்ம சர்வே எல்லாம் நடத்தி கட்டப் பார்த்தோம். சரிங்களா? எக்ஸ்பெக்டட் கட்டப் போட்டோம். அதுவும் இதுவும் மோரார்லெஸ் சேமா தான் இருந்திருக்கு. ரைட். அதைய அப்ப எந்தெந்த கேட்டகரிக்கு என்ன மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ 7.5 கேட்டகரி 2025-26ல ஃபர்ஸ்ட் ரவுண்டு கட்டம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிவுல சார் செகண்ட் ரவுண்ட் நடக்காதானா? நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிடிஎஸ் எடுத்தவங்க சப்போஸ் ஜாயின் பண்ணலனா தான் செகண்ட் ரவுண்ட் நடக்கும். அல்லது வேற எப்போ சார் நடக்கும் அப்படின்னா, மேபி புதுசா மெடிக்கல் காலேஜ் சீட் எம்பிபிஎஸ் ஆட் ஆச்சுன்னா செகண்ட் ரவுண்ட் நடக்கும். இல்லைன்னா செகண்ட் ரவுண்ட் நடக்காது. கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க செகண்ட் ரவுண்டு நடக்கும். ஏன்னா பிடிஎஸ் எல்லாருமே போய் ஜாயின் பண்றது கிடையாது. வருடம் இது நடக்கும். பார்க்கலாம் செகண்ட் ரவுண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய கட் ஆஃப் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த 7.5 கேட்டகரிக்கு எம்பிபிஎஸ் கட் ஆஃப். சரிப்பா, இந்த எம்பிபிஎஸ் கட் ஆஃப் பொறுத்த மட்டும் இல்ல, கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ், சாரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி, இது மூணுத்துக்கும் இந்த மார்க்ல தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு தனியா, அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் தனியா, பிரைவேட் யூனிவர்சிட்டி தனியாலாம் போடல. எல்லாத்துக்கும் ஒரே மதிப்பெண்கள் தான். ஏன்னா 7.5 பொறுத்த மட்டும் அரசே அவருடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்டதால எல்லாத்தோடைய சேர்த்தே இந்த கட்டப் நம்ம கொடுக்குறோம். ரைட். ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த மட்டும் 433. எல்லாருக்கும் இது ஒரு பெரிய டவுட்டா இருந்திருக்கும். சரியா? எப்படி 433 மதிப்பெண்களுக்கு கிடைச்சிருக்கு? 2 சீட்டு தானே கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம். என்னன்னா முதல்ல கேட்டகரியை முடிச்சுட்டு அப்புறம் ஓப்பன் கேட்டகரி ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் அதில் அட்டன் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். சரி, ஓப்பன் கேட்டகரி 433 மதிப்பெண்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓப்பன் கேட்டகரி 433 தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் எடுத்திருக்காங்க. சார் நீங்க என்ன சொன்னீங்க, 454 முடியும்னு சொன்னீங்களே, இது ஏன் மாறி இருக்கு அப்படின்னா, அந்த லூப்பிங் மெத்தடால ஓப்பன் கேட்டகரி சீட்டை மேபி ஃபைனலா எடுத்திருக்காங்க. அதனால இது மாறி இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்தது பிசி கேட்டகரியை பொறுத்த மட்டும் 411. நம்ம என்ன போட்டிருப்போம், மேபி 414 போட்டிருக்குமா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி. சாரி, பிசி கேட்டகரிக்கு ஏறிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட என்ன ஆச்சு, மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 407 கிட்ட வரும்னு சொன்னீங்களே, 411 ஏன் வந்திருக்கு அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரியில இருக்கக்கூடிய சீட்டு. சரிங்களா? ஓப்பன் கேட்டகரியில இருக்கக்கூடிய சீட்டு, அதுல இருந்த பிசி மாணவர்கள் ஓப்பன் கேட்டகரி ஓசியில சீட் எடுக்காம அவங்களுடைய கேட்டகரி பிசியில சீட் எடுத்ததால தான் இந்த மார்க் 407 வரும்னு நினைச்சது 411 எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்தது பிசி முஸ்லிமை பொறுத்த மட்டும் 413. இதுவும் அப்படித்தான், 411 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்போம். ஏன் 413 முடிஞ்சது? அதே தான், ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மாணவர்கள் ஓப்பன் கேட்டகரி சீட்டே எடுத்திருந்தா குறைஞ்சி இருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய கேட்டகரி சீட்டு எடுத்ததுனால 413ல எம்பிபிஎஸ் பிசிஎம்க்கு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது எம்பிசி, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணு. நம்ம எக்ஸ்பெக்டட் கட்டப் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, 431 வரைக்கும் வரும். ஏன்னா 431ல 7 பேர் இருக்கான் அப்படிலாம் சொல்லியிருந்தோம். அது எப்படி சார் 427 வரைக்கும் குறைஞ்சது நீங்க கேட்கலாம். இப்ப மத்த மாணவர்கள், மத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஓப்பன் கேட்டகரியில அலாட் ஆயிருந்தாலும், ஓப்பன் கோட்டா மார்க் எடுத்திருந்தா கூட அவங்க என்ன பண்ணல, ஓப்பன் கோட்டாவில் அவங்க ஜாயின் பண்ணல. அதனால அவங்க கேட்டகரி எடுத்ததுனால எம்பிசி மாணவர்களுக்கு 427 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 4 மதிப்பெண்கள் எம்பிசிக்கு குறைஞ்சதற்கான காரணம் இதுதான். மற்றவங்க எல்லாருக்குமே இன்க்ரீஸ் தான், ஓசி மட்டும் குறைச்சிருக்கு, மற்ற எல்லாருக்குமே இன்க்ரீஸ் தான். ஆனா
எம்பிசிக்கு மட்டும் மதிப்பெண்கள் குறைஞ்சி நிறைய எம்பிசி மாணவர்கள் எடுத்ததுக்கான காரணம் இதான். ஓகேவா? ரைட். அடுத்தது எஸ்டியை பொறுத்த மட்டும் வேற வாய்ப்பே இல்லை, 411 தான். அது ப்ரிடிக்ஷன் என்னவோ அப்படித்தான் இருந்திருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. நடுவில் ஒரு ஸ்டூடெண்ட் வெயிட் லிஸ்ட்ல போட்டு போயிட்டாரு. பிடிஎஸ் எடுத்த ஸ்டூடெண்ட் தான் வெயிட் லிஸ்ட் போட்டாங்க. இது எக்ஸ்பெக்ட் கரெக்டா தான், ஏன்னா சீட் இருந்ததே மொத்தமே எம்பிபிஎஸ் 4 சீட்டு தாங்க. சரிங்களா? அது அப்படியே தான் இருக்கு. எஸ்சியை பொறுத்த மட்டும் 398. இது எப்படி ஏறிச்சு? அதே ரீசன் தான். சரிங்களா? 392, 93 அந்த ரேஞ்சு கிடைக்கும், 94 வரைக்கும் கிடைக்கும்னு சொன்னீங்களே, எப்படி இது ஏறிச்சு அப்படின்னா அதே கான்செப்ட் தான். எஸ்சி கேட்டகரி மாணவர்கள் அவங்களுடைய கேட்டகரி சீட் எடுத்ததுனால எம்பிசிக்கு அந்த சீட் எடுத்துரும், ஓப்பன் கேட்டகரி போனதால உங்களுக்கு அந்த மார்க் வந்திருக்கும். எஸ்சியாவை பொறுத்த மட்டும் 394, இதுவும் அதே மாதிரியாக நடந்தது தான். அப்ப இது இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட், செல்ஃப் ஃபைனான்ஸ் பிளஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்தோடைய எம்பிபிஎஸ் மார்க் 7.5க்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப். இதுக்கு மேல பெரிய மாற்றங்கள் வராது. மேபி சீட் ஏதாவது எம்பிபிஎஸ் சீட் ஆடாச்சுன்னா ஒன்னா மாறலாம். சரிங்களா? ரைட். எங்கெங்க முடிஞ்சிருக்கு வேணா பாத்துக்கலாம். எம்பிசியை பொறுத்த மட்டும் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் மிஷன்ஸ், சரி, அப்புறம் அதில் முடிஞ்சிருக்கு. பிசி 411 பொறுத்த மட்டும் அதுவும் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன். பிசிஎம் பொறுத்த மட்டும் 413 தாகூர் மெடிக்கல் காலேஜில் முடிஞ்சிருக்கு. எஸ்சியை பொறுத்த மட்டும் விவேகானந்தா. சரிங்களா? அதுக்கடுத்து எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் தனலட்சுமி சீனிவாசன். எஸ்டியை பொறுத்த மட்டும் பிஎஸ்ஜியில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இது 7.5க்கான எம்பிபிஎஸ் ஃபைனல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட்டம். சரிங்களா? ரைட். ஓகே. அடுத்தது சார் எம்பிபிஎஸ் எவ்வளவு சார் இறங்கிச்சு அப்படின்றத இப்ப நீங்க பார்க்கலாம். எம்பிபிஎஸ் முடிஞ்ச பிறகு பிடிஎஸ் எவ்வளவு இறங்கிச்சு அதை நீங்க பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு பிடிஎஸ் எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. பிசியை பொறுத்த மட்டும் 391. சரியா? பிசியை பொறுத்த மட்டும் 391. ஏற்கனவே பிசி 411க்கு எம்பிபிஎஸ் இருந்தது, பிளஸ் இப்ப 391. கிட்டத்தட்ட யோசித்து பாருங்க, 20 மதிப்பெண்கள் வரை பிடிஎஸ்க்கு குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அண்ட் பிசிஎம் பொறுத்த மட்டும் 391. எம்பிபிஎஸ் கட்டப் எவ்வளவு? பிசிஎம்க்கு 413 அண்ட் பிடிஎஸ் பொறுத்த மட்டும் 391க்கு உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அண்ட் எம்பிசியை பொறுத்த மட்டும் ஏற்கனவே எம்பிசி 427ல எம்பிபிஎஸ் முடிஞ்சது, 405 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. நிறைய மாணவர்கள் வெயிட் லிஸ்ட்ல போட்டதால தான் 405 வரைக்கும் குறைஞ்சி இருக்கு. இல்லைன்னா இந்த அளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி அவங்க ரிப்பீட் பண்றதுக்காக வெயிட் லிஸ்ட் போட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து எஸ்டியை பொறுத்த மட்டும் இது எதிர்பார்த்த ஒண்ணுதான், 389ஓட முடிஞ்சிருக்கு. சரிங்களா? 389. ஏற்கனவே எஸ்டி 411 பிஎஸ்சியில் முடிஞ்சது, 389 மாதா டென்டல் காலேஜ்ல முடிஞ்சிருக்கு. அண்ட் எஸ்சியை பொறுத்த மட்டும் 385. சரிங்களா? 398 இது 385 முடிஞ்சது. எம்பிபிஎஸ் 398 முடிஞ்சது, இது 385 முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் அதே மதிப்பெண் 385 செட்டிநாடு டென்டல் காலேஜ்ல முடிஞ்சிருக்கு. ஓகே, ரைட். இந்த பிசியை பொறுத்த மட்டும் எம்பிசி, ஓகே, எம்பிசி இல்லையா, 405 ஜேகேகே டென்டல் காலேஜ். 391 விவேக் நினைக்கிறேன். ஓகே, 391 கேஎஸ்ஆர். சரிங்களா? பிசிஎம்முக்கு கேஎஸ்ஆர் டென்டல் காலேஜ்ல முடிஞ்சிருக்கு. 385 எஸ்சியை பொறுத்த மட்டும் கற்பக விநாயகால முடிஞ்சிருக்கு. 385 செட்டிநாடுல முடிஞ்சிருக்கு. அகைன் 389 எஸ்டியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எதுல முடிஞ்சிருக்கு? மாதா டென்டல் காலேஜ்ல முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கட் ஆஃப். இது ஏதாவது தவறுகள் இருக்கான்றதை வேணுமா செக் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு செக் பண்ணி தான் போட்டிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய எண்டு கட் ஆஃப். ஓகேவா? செகண்ட் ரவுண்ட் வருமா வராதா அப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்த மாணவர்கள் பிடிஎஸ் சேரவில்லை எனில் செகண்ட் ரவுண்ட் பாசிபிள், அல்லது ஏதாவது புதுசா காலேஜ் எம்சிசி அப்ரூவல் கொடுத்து, சரிங்களா, உங்களுக்கு மேபி சீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு காலேஜ் ஆட் ஆகும். மற்ற வகையில காலேஜ் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படியே ஆட் ஆச்சுனாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்ல இருக்காங்களோ, சரிங்களா, அவங்க தான் சப்போஸ் எம்பிபிஎஸ் ஆட் ஆச்சுன்னா கூட என்ன ஆகும், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்ல இருந்து
அவங்க தான் என்ன பண்ண முடியும், ஈஸியா மேல போக முடியும். சரிங்களா? அப்ப செகண்ட் ரவுண்டுக்கு ஏற்கனவே மார்க் கம்மியா எடுத்தவங்களாம் இதுக்கப்புறம் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணிடுங்க, அடுத்த வருஷம் ரிப்பீட்டுக்காக நீங்க தயவு செய்து இப்போதுல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ரைட். அடுத்த ரவுண்டு வருதா இல்லையா அப்படின்றத தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வழியக்கூடிய அறிவிக்கையில இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு எடுத்துங்க, சீட் எடுத்துவங்க 11ஆம் தேதிக்குள்ள போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி 11க்கு மேலதான் 12, 13 தேதிகள்ல தான் செகண்ட் ரவுண்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்றது தெரியும். அது வரைக்கும் நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ராஜேஷ் நீட் பயாலஜி நம்ம யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.